ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரிவான், திஸ் இஸ் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர். இன்றைக்கி வியட்நாம் டூர் வந்திருக்கோம் வெஸ்டேஜ் மூலிமா. இந்த வியட்நாம் டூரில் வந்து நிறைய பிளேசஸ் பார்த்தோம். பட் இங்கே வந்து வியட்நாம் வாரப்போ வியட்நாம் மக்கள் வந்து எப்படி சர்வைவ் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உண்மையாலுமே ரொம்ப கேட்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக செட்டப் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ் வந்து அவங்கள வந்து இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அமெரிக்கன்ஸ் தான் இவங்களை வந்து அட்டாக் பண்ணுது. அவங்களோட நிலப்பரப்பு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லாமே மரம் செடி எல்லாமே வந்து கருகிருச்சு. அங்கே எல்லாருமே வந்து அங்கே கண்ணுக்கு தெரிகிறவங்க எல்லாருமே வந்து சுட்டு தள்ளுறாங்க. இவங்க எல்லாருமே வந்து அண்டர் கிரவுண்டில் தான் வாழ்கிறாங்க. அண்டர் கிரவுண்டில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து 250 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து டனல் வந்து இந்த மாதிரி வந்து வீட்டுக்கு கீழே அப்படியே வந்து ஒவ்வொரு வீடாக வந்து கனெக்ட் ஆகிற அளவுக்கு வந்து இவங்க செட்டப் அவ்வளோ நோண்டியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாதாரண இந்த இதுலேயே தான் வந்து இவங்க இந்த டனல் அப்படிங்கிறத இந்த இதில் வந்து பண்ணியிருக்காங்க. 1945 ஆரம்பித்து 1970s வரைக்குமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 வருஷமாக இந்த வார் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த டனல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவர் பக்கத்தில் வந்து அமைச்சிருக்காங்க. அப்படி அமைச்சு இந்த வாட்டர் இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு வந்து இந்த டனலில் வாழும்போது கிட்டத்தட்ட பல வருஷங்கள் 20 வருஷத்துக்கு மேலே இந்த டனல்லையே தான் வாழ்ந்துருக்காங்க மக்கள். அப்படி வாழும்போது அவங்க மூச்சு விடுறதுக்கு இந்த மாதிரி வந்து மூச்சு விடுறதுக்காக மட்டும், காற்றுக்காக இதுவும். அதுக்கப்புறம் இவங்க சமைக்கிறாங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து இங்கே புகை வெளியே வந்துச்சு அப்படின்னா அந்த புகை மூலிமா அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகை வரத்துக்கு கூட இந்த அளவுக்கு வந்து பிரித்து மேலே போகிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி வந்து ஸ்கொயராக வந்து டனல் போடுவாங்க. இதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்கிளாகவும் வந்து டனல் போட்டிருப்பாங்க. இங்கே வந்து ரொம்ப சேஃபு, இப்படி வந்து டனல் இருக்கும்போது அட்டாக் பண்ணாங்கன்னா கூட வந்து இது வந்து சரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த ரியல் டனல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது அப்படியே போச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து அப்படியே பல கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து போகுது. இது வந்து இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த ஸ்டோரி கேட்கும்போது அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது. மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு சர்வே பண்ணியிருக்காங்க. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வியட்நாமில் பல இடங்களில் இந்த மாதிரி டனல் வந்து அப்படியே கனெக்ட் ஆகுது. உண்மையாலுமே ரொம்ப கேட்குறதுக்கு ஆச்சரியமாகவும், இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்களே, இப்படி சர்வே பண்ணதுனால தான் மக்கள் இப்போ உயிரோடு இருக்கிறாங்க. இல்லைன்னா எல்லாரையுமே வந்து அழிச்சிருப்பாங்க. அந்தளவுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு சர்வே பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.